வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சிலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம். ஆனால் தமிழக மக்களை தன் அரசியல் வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்தே ஏமாற்றிக் கொண்டிருப்பவர் ஒருவர் உண்டென்றால் அது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதியாகத்தான் இருக்க முடியும். இப்பொழுது மீண்டும் 84 நாடகத்தை அரங்கேற்ற ஆரம்பித்திருக்கிறார். முதல்வர் இல்லாத மாநிலம் என்கிறார். பன்னீர்செல்வம் அவர்களின் விபூதியை கேலி செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்படித்தான் புரட்சித் தலைவர் அமெரிக்காவில் இருந்தபோது என்னை தண்டித்தது போதும், ஆட்சியை என்னிடம் கொடுத்து விடுங்கள், அவர் வந்தவுடன் அவரிடமே ஒப்படைத்து விடுவேன் என்று ஒப்பாரி நாடகத்தை எல்லாம் நடத்தி பார்த்தும் தமிழக மக்கள் அவரை ஏற்பதாக இல்லை. கால சூழ்நிலையால் மீண்டும் அவர் முதல்வரானாரே தவிர தமிழக மக்கள் என்றைக்கும் மனமாற அவரை முதல்வராக்க வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. இம்முறை தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாக எந்த ஆட்சி இருந்தாலும் 1-2 வருடங்களுக்குள் அந்த ஆட்சி மீது ஒரு அதிருப்தி வரும். ஆனால் இம்முறை தமிழக முதல்வர் செய்திருக்கிற சாதனைகளில் 3 ஆண்டுகள் கழித்தும் 37 இடங்களை மக்கள் அவருக்கு அளித்தார்கள். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை, அதில் எழுதியிருப்பவர் இந்தியர் அல்ல, ஒரு அயல் நாட்டு பத்திரிகையாளர். அவர் தமிழகத்தை சுற்றி பார்த்து இப்படி ஒரு தலைவர் உலகத்திலேயே இல்லை என்று எழுதியிருக்கிறார். உலகமெல்லாம் தலைவியை பாராட்ட மறுபடியும் ஆட்சிக்கட்டிலில் ஏறுவதைப் போல் ஒரு நாடகத்தை நடத்தி தான் கொண்டு வராத மெட்ரோ ரயிலுக்கு இவரே ஒரு பாராட்டு விழா நடத்தி சென்ற வாரம் ஆலந்தூரில் புலம்பி இருக்கிறார். புலம்பலுக்கு தமிழக மக்கள் செவி சாய்ப்பார்களா? இதுதான் இன்றைக்கு நம்முடைய விவாதம். இதில் கலந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் மருது அழகராஜ் அவர்கள் வணக்கம். வழக்கறிஞர் திருமதி திருமகள் அவர்கள் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கௌரி சங்கர் அவர்கள் வணக்கம். இந்த கருணாநிதியின் பேச்சை, ஒரு பெண்களுக்கான கௌரவம் கிடைத்திருக்கிற இந்த ஆட்சியில் ஒரு பெண்ணாக, ஒரு வழக்கறிஞராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கருணாநிதி அவர்கள் சமீபத்தில் ஆலந்தூரில் ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினார். அதாவது சென்னை ஆலந்தூரில் நடந்த கூட்டம் கூடிய கூட்டம் அல்ல, அது கூட்டப்பட்ட கூட்டம். அது எனக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் தெரியும். மெட்ரோ ரயிலுக்கும் அவருக்கும் என்னங்க சம்பந்தம்? மெட்ரோ ரயிலில் அவர்களுடைய பங்கு என்ன? ஒரு பாராட்டு விழா என்பது மற்றவர்கள் நமக்கு எடுக்கணும், நம்மளுக்கு எடுத்துக்க கூடாது. அது அவருக்கு ரொம்ப வழக்கமான ஒண்ணு. கடந்த 5 ஆண்டுகளும் அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார்? அவரோட ஆட்சியில வாரம் ஒரு பாராட்டு விழா, அந்த பாராட்டு விழாவை நடத்தி அந்த விழாவை அவரோட சொந்த தொலைக்காட்சியில போட்டு அதை ஒரு வாரம் முழுக்க அவங்க அதுல காசு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாராட்டு விழா நடத்துறதுக்கு அவருக்கு நம்ம சொல்லி தரணுங்கிற தேவையே இல்லை. அவர் தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்திப்பாரு. அடுத்தது இந்த கூட்டத்துல என்ன சொன்னாரு? நாங்க ஆட்சியை பிடிக்க போதுறோம் அப்படிங்கிறாரு. அது ஒரு மாயை தோற்றத்தை மக்களுக்கு உருவாக்குறாரு. உருவாக்கி அவர் என்ன பண்ணுவார்? இந்த கூட்டம் கூட்டி என்ன பண்ணுவார்? அவர் காசு வசூலிக்க சொல்லுவார். அவரோட மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இருக்கும், ஒரு நோட்டை கொடுத்து கொண்டு போய் எல்லாம் வசூலிச்சுட்டு வாங்கம்பார். வசூல்ல சாதனை படைச்சவர் கருணாநிதி. அம்மா இந்த 4 வருஷங்கள்ல எத்தனையோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க. இந்த சாதனைகள்லாம் மக்கள் மத்தியில சென்று அடைஞ்சிருக்கு. இந்த 4 ஆண்டுகள்ல எந்த வெறுப்பு மக்கள்கிட்ட இல்லைங்கிறது இந்த சமீபத்துல நடந்த தேர்தல் மூலமா தெரிஞ்சது. அதை பொறுத்துக்க முடியாம ஏதாச்சும் ஒரு இதை மக்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. ஓய்வு அவருக்கு தான் தேவை. அடுத்து இவர் இவ்வளவு பணம் வசூலிக்கிறாரு. மாவட்ட செயலாளர்லேருந்து ஒரு கடைசி நிலையில இருக்கிற தொண்டன் வரைக்கும் கஷ்டப்பட்டு போய் வசூலிச்சுட்டு வருவான். அடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்கள யாருக்காச்சும் ஒரு சீட்டு தர போறாரா? கண்டிப்பா இல்லை. அந்த நேரத்துல யாரு பெட்டி பெட்டியா வராங்களோ பெரும் பணக்காரர்களுக்கும் முதலாளிகளுக்கும் தான் அவர் சீட்டு தரப்போறாரு. அது போன தேர்தலில் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது. 84 இப்படிதான் பண்ணார். இவர் மக்களை தண்டிச்சதுனால தானே மக்கள் வேண்டான்னு சொல்லி அனுப்புனாங்க. இவருடைய இந்த சமீப பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கருணாநிதி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும், இந்த தமிழகத்தில் முதல்வர் என்று ஒருவர் இருக்கிறாரா என்பது எனக்கு அச்சமாக இருக்கிறது. ஏங்க, இது சொல்றதுக்கு ஏதாவது ஒரு மனிதாபிமானம்ங்கிறது வேண்டாமா? இவர் பையன் மாதம் ஒரு தடவை லண்டனுக்கு போயிட்டு வர்றாரு. நம்ம என்றைக்காவது சொல்லியிருக்கோமா லண்டனுக்கு போறாரே ஓ மகன் என்ன சீக்கு, உடம்புக்குள்ள எந்த இடத்துல சீக்கு, எந்த இடத்துல கட்டி கேட்டிருக்கோமா? கேட்டதே கிடையாது. அதுதான் மனிதாபிமானம். அவங்க அந்த அம்மா
214 கோடி ஊழல் பண்ணாங்கல்ல கருணாநிதி டிவியில். அதில் வந்து அதிக பங்குதாரர் அதிகமாக உள்ளவர் வந்து தயாளம்மா. அவங்களுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, அது வந்து கோர்ட்டில் முடிவு பண்ணிட்டான், நீங்கள் டெல்லிக்கு வந்து தான் ஆகணும், சாட்சி சொல்லி தான் ஆகணும், விசாரிப்பதற்கு நீங்கள் டெல்லி வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னதை விட இவர் சொல்கிறாரு, அந்த அம்மாவுக்கு அல்சைமர் வியாதி பேர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அல்சைமர் இல்லை, டாக்டர் கேட்டுக்கிறேன் இல்லைன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், அப்புறம் அம்னீஷியா, செலக்டிவ் அம்னீஷியா, இப்படி வரிசையாக எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போ கூட நம்ம வந்து இந்த அம்மா பாவம், இந்த அம்மாவே 80 வயசான அம்மாவே இப்படி மாட்டி விட்டாரே கருணாநிதி தான் நினைக்க தோணுச்சே தவிர இவ்வளவு சீக்கு வச்சிருக்காங்களேன்னு நம்ம கேலி பேசினதே கிடையாது. அப்பேற்பட்ட உயர்ந்த பண்பை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் வர்ற டயத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவார். இவர் ஆட்சிக்கு வருவதை போல ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துவார். மணிக்கணுங்க, பெரிய கூட்டம்லாம் நீங்க சொல்லாதீங்க. பெரிய கூட்டம் கிடையாது. கூட்டம் வரும். நடந்த கூட்டம் 5000 சேர் கூட போடல. எல்லாம் சேரு, ஒருத்தன் கூட ஒரு மூலையில் கூட நிக்கல. எல்லாம் சேர்ல எல்லாரும் உட்காந்துருந்தா வரிசையா, ஒவ்வொரு சேருக்கும் இடையில ரெவண்ட் அடி இடையில விட்டு ஒரு 5000 சேரு. அதுவும் கூட்டி வந்த கூட்டம். இவர் ஆய்வுன்னு பேசுறாரு, அவர் பையன் அதை காட்டிலும் மீறி பேசுறாரு. ஒருத்தராவது கைதட்டணுமே. நீங்க கூட்டிட்டு வந்த கூட்டத்திற்கும் நீங்க வந்து தானா கூடின கூட்டத்தையும் நீங்க கவனிச்சிங்களா தெரியும். அவங்க பேச கைதட்டுவா, அது உணர்ச்சி பொங்க பேசுவா, அதுதான் தானா வந்த கூட்டம். இது தேவையேன்னு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு என்னடா கொடுத்த ரூபாய்க்கு இன்னும் இவங்க அறுத்து குமிக்கிறாங்களே அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா அது வந்து கூட்டப்பட்ட கூட்டமெல்லாம் கூட்டல. அவரு 2006 இருந்து கருணாநிதி அவுட். 2006 அவங்க 90 பேர் இறங்கி ஜெயிக்க முடிஞ்சது. காங்கிரஸ் கட்சி 34 பேர்களை கொடுத்த காரணத்தினால அரசாங்கம் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை காங்கிரஸ் அவமதிச்சு நீங்க செம்மொழி மாநாடு நடத்துறாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற இவருக்கு வந்து உட்காரதுக்கு சீட்டு கிடையாது, காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கிடையாது. அப்படி தவிச்சவங்க தான். அவங்கள கேவலப்படுத்தி அந்த ஆட்சியை 5 வருஷம் நடத்தினவர் அவர். இப்ப ஓய்வு என்கிறாரு. யாருக்குங்க ஓய்வு? அம்மாவுக்கா ஓய்வு? அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரத்தில் 20 மணி நேரம் இந்த மக்களுக்காக, தமிழக மக்களுக்கு என்ன செய்ய முடியும், தொழிலாளர்களுக்கு என்ன செய்ய முடியும், விவசாயிகளுக்கு என்ன செய்ய முடியும், இதை ஓடுற ரிசர்வாயர் பூராத்தையும் கர்நாடகா ஒரு பக்கத்தில் அடைச்சிக்கிறாங்கிறான், எங்கிட்டு கேரளாவில் ஒரு பக்கம் அடைச்சிக்கிறான், அதுக்கு தீர்வு என்ன செய்ய முடியும் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்களா, மின்சார வாரியத்திற்கு உள்ள மானியம் 5400 கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு, உணவு மானியம் 5300 கோடி, மிக்சி கிரைண்டர் மின்விசிறிக்கு 2000 கோடி, பசுமை வீடுகள் திட்டத்துக்கு 1260 கோடி, லேப்டாப் 1100 கோடி, முதல்வர் காப்பீட்டு திட்டம் இன்சூரன்ஸ் அதுக்கு 759 கோடி, தாலிக்கு தங்கம் 751 கோடி, டீசல் மானியம் பஸ்ஸுகளுக்கு டீசல் மானியம் வந்து 500 கோடி, வேட்டி சேலை 499 கோடி, மாணவர்களுக்கு சீருடை 409 கோடி, பஸ் பாஸ் 323 கோடி, பாட புத்தகங்கள் 264 கோடி, ஆடுகள் மாடுகள் வாங்கி கொடுக்க 245 கோடி. இது ஒரு நிமிஷம். சைக்கிள் 216 ரொம்ப காலமா கொடுத்துட்டு இருக்காங்க. பசுமை வீடு திட்டம் 168 கோடி, கல்வி உபகரணங்களுக்கு 134 கோடி, நோட்டு புத்தகங்கள் 106 கோடி, சானிட்டரி நாட்பின் கொடுக்கிறதுக்கு 55 கோடி. இப்படி 20,000 கோடியை தமிழக மக்களுக்கு செலவு செய்வதற்கு ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வருக்கா நீ ஓய்வு கொடுக்கிறாய்? என்ன ஓய்வு? மாநாட மயிலாட பாத்திருக்கீங்களா? இந்த தமிழ் மக்களினுடைய கல்ச்சரே 148 கண்ட்ரியில இந்த உங்க சேனல்லாம் தெரியுது. 148 நினைப்பான் இந்த மக்களை பத்தி. இல்ல மாநாட மயிலாடவாது பெரியவர்கள் இருக்காங்க. நல்ல பாரதியார் பாட்டை எடுத்து ஓடி விளையாடு பாப்பான்னு சின்ன குழந்தைகளை வைத்து ஆபாச நடனம் ஆட வைத்து அதையும் அவர் ரசித்து கொண்டிருக்கார். இந்த எமர்ஜென்சி காலத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். இது முதல்வர் நாற்காலியில் வந்து அமர்ந்திருப்பதை போல ஒரு மாயை தோற்றத்தை ஏற்படுத்துகிறாரே. இது வசூல் வேட்டைக்கான ஒரு துவக்க விழாவா? அதாவது ஆலந்தூரில் கருணாநிதி போட்டிருக்கும் நாடகம் உண்மையாகவே அவருக்கு தான் ஒரு அவசரகால நிலை. எமர்ஜென்சின்றது இப்போ கருணாநிதியினுடைய அரசியலுக்கு. மகனிடம் அரசியல் அதிகாரம் பறிபோய்விட்டது. நாற்காலியை பையன் பிடுங்கிட்டான். நடைப்பணமாக வீட்டில் இருக்கிறார். மகனிடம் கட்சியை ஒப்படைச்சிட்டா தன்னை சீந்துவதற்கும் ஆள் இல்லாமல் போயிடுவோமோ, முச்சந்தையில் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை வந்து விடுமோ என்கிற கவலை மூகாவுக்கு வந்துவிட்டது. கருணாநிதியை பொறுத்தவரை காசுதான் குறி.
தாய் தகப்பன் வைத்த பெயர் தட்சிணாமூர்த்தி, தானாக அவர் வைத்துக் கொண்ட பெயர் கருணாநிதி. அதற்கு காரணம் அவர் காசின் மீது வைத்திருக்கும் குறி. தன்னோடது போய்விடக்கூடாது என்பதற்காக காசு மேல கண்ண வைடா அப்படின்றக்காகத்தான் குடும்பத்தின் அத்தனை பெயர்களுக்குமே உதயநிதி, அருள்நிதி, தயாநிதி, தயாளநிதி, கலாநிதி, களவுநிதினு பல நிதிகள். எல்லோருக்குமே காசுல குறியா இருக்கணும்ன்றக்காகத்தான் நிதி தன் வம்சாவளிகளுடைய அத்தனை பெயரிலும் அதுக்குதான் பராசக்தியிலே பாட்டு எழுதிட்டு காசு மேல ஆக அவர் காசு இல்லாம எந்த திட்டமும் போட மாட்டாரு. ஆனால் ஆலந்தூரில் நடந்திருக்கக்கூடிய நாடகம் என்பது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்வதற்கு காரணம் இல்லாமல் நிலைகிறது. திமுகவுக்கு இது எமர்ஜென்சி, திமுகவுக்கு நெருக்கடி கால நிலை. என்ன செய்வது? கட்சியில இருக்கிறவனெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணில் படாம ஒதுங்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். சமீபத்தில் திமுகவினுடைய ஒரு நிர்வாகி கருணாநிதிக்கு கடிதம் எழுதினார். தலைவரே, நிதி கேட்க எங்கே போனாலும் என்னையா 1.25 லட்சம் கோடி அடிச்ச கட்சி போய் நிதி கேட்டு வர்றீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கிறான். யார்கிட்டயுமே நிதி கேட்க போக முடியல, நிதி கேட்க போனா மிதிதான் விழுகும் போல அப்படின்னு ஒரு தொண்டன் எழுதிய கடிதம் பிரசுரமானது பத்திரிகைகள்லாம் கூட. ஆக காசுன்றது போக கட்சியே ஒரு நெருக்கடி நிலைக்கு உள்ளாகி 2016 தேர்தலோடு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி காலாவதியாகிவிடும் என்கிற கவலை அவருக்கு வந்து விட்டது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கல எதை சொல்வது? ஈழத்தின் பெயரால் பிழைப்பு நடத்துறதுக்கு முடியாது, ஏன்னா நீ ஈழ துரோகி, இந்தியாவின் கருணா என்கிற அடைமொழிக்கு அவமானத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்ட தலைவன் நீ. உனக்கு நீயே தனக்குத்தானே புட்டாமா பூசிக்கொள்வது போல தமிழின தலைவன் என்று நீ பட்டம் சுட்டி கொண்டு நீ ஏமாற்றி வந்ததெல்லாம் அத்தனை பிம்பங்களும் அடித்து நொறுங்கியது அண்ணா சமாதியில நீ படுத்து உறங்கின 1.5 மணி நேரம் உண்ணாவிரதம். அந்த நாடகத்திலேயே முடிந்தது. பாக்கி இருந்த தமிழனுக்கும் முள்ளிவாய்க்கால்களை பாடை கட்டிய குற்றவாளி நீ. போர் நிறுத்தம் நடந்ததாக பொய் செய்தி பரப்பி விட்டு பொல்லாங்கு செய்த தமிழ் இன துரோகி. ஆக ஈழத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயராலாம் இனிமே காரியம் நடக்காது. நீ அடகு வைத்த காவிரியை அம்மா மீட்டு வந்தார். குடகு விட்டு குதித்து வரும் காவிரியை அடகு வைத்த குற்றவாளி நீ. அதனை போராடி மீட்டு வந்த வீராங்கனை அம்மா. அடுத்து தமிழகத்திலே பசிப்பிணியை தீர்த்திருக்கிறார். இன்றைக்கு விலையில்லா அரிசி கொடுப்பதன் மூலமாக, அம்மா உணவகங்கள் மூலமாக பசி இல்லை, இல்லாமை தீர்ந்திருக்கிறது, கல்லாமை மாய்ந்திருக்கிறது. உலகத்தர கல்வி இன்றைக்கு ஏழை எளிய மாணவனுடைய மடியில் கூட மடிக்கணினி இருக்கிறது. தூரத்தை கடக்க சைக்கிள், பேதத்தை மறைக்க அரசின் சார்பிலே விலையில்லா சீருடைகள், கணித உபகரணங்கள், கால்குலேட்டர்ல இருந்து வண்ண பென்சில்கள், வரலாற்று புவிகள், வரைபடங்கள் அத்தனையும் அள்ளி கொடுத்து கலைமகளே பூவில் வீட்டிருக்கும் சரஸ்வதியா இல்ல ஈரலையிலே வீட்டிருக்கும் புரட்சி தலைவியா என்கிற மாணவர்கள் விவாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கு கல்வித்துறை இன்றைக்கு செழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு ஆர்டர் 21,000 ஆசிரியர்களுக்கு பணி நியமனங்கள் தரப்படுகிறது. ஒரு இடத்திற்கு வரவழைத்து 21,000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமனங்கள் தரப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி. ஆக கல்லாமை தீர்ந்திருக்கிறது, இல்லாமை மாய்ந்திருக்கிறது, இதனால் வேலை இல்லாமையும் விடைபெற்றிருக்கிறது. இது இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சிகளே கருணாநிதி என்கிற ஆமையும் இப்பொழுது அப்புறப்படுத்தப்படுகிறது. இப்ப இவருக்கு அரசியல் செய்வதற்கு காரணம் இல்லை. எதை சொல்வது? இப்ப ஒண்ணு வேணாம், பாகிஸ்தான்ல மத நல்லிணக்கத்திற்கு ஒரு நல்ல அரசாக பாரியா இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி நடக்கணும், சிறுபான்மை மக்களை எப்படி அரவணைக்க வேண்டும் என்பதற்கு இந்தியாவிலே தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்று பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் பாராட்டுகிறது. தமிழுக்கு என்ன செய்யணுங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலே தமிழுக்கு சேவை செய்யும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 4ஆம் தமிழ் கண்ட நற்றமிழ் தாயினுடைய சேவையை பாரு அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில், ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்திலே பாராட்டுறான். இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் பாராட்டுகிறது. நாடுகளை கடந்து இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தை பிற மாநிலங்களும் இன்ன பிற மாநிலங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் தமிழகத்தை பின்பற்றலாம் என்கிற அளவிலே ஒரு முன்வைத்த விருதுகள் 24 இந்த நாட்டிலே சிறந்த நிர்வாகத்திற்காக, சிறந்த நல்ல ஆட்சிக்காக துறைகள் வாரியாக தேர்வு செய்து 24 விருதுகளை இந்திய அரசு அறிவிக்கிறது. அதிலே 3/1 8 விருதுகளை புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசு வென்று வந்திருக்கிறது. ஆக நிர்வாகம் சிறப்பாக இருக்கிறது. தமிழகத்திலே சமூக மறுமலர்ச்சி திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் மிக பெரும் வரவேற்பை மக்களிடம் பெற்றிருக்கிறது. அமைதி என்று சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு தமிழகத்தை போல எங்கும் அமைதியான ஒரு சட்டம் ஒழுங்கு எங்கும் இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. இப்படி எல்லாமும் நல்லா நடக்கிற போது எதை செய்வது, என்ன பண்ணுவது அப்படின்னு கிடைக்கிற போது மெட்ரோ ரயில் அம்மாவினுடைய ஆட்சி பரிபாலனத்தில் மகுடத்தில் ஒரு வைரக்கல்லாக மாறுகிறது என்றது அவர் தெரிஞ்சு போச்சு. இந்த மெட்ரோ ரயில அம்மா கொடியசைத்து தொடக்கி வச்ச உடனே பதட்டம் வருது இவருக்கு. இல்ல, அதாவது மெட்ரோ ரயில் வரப்போகுதுன்னு உடனே புள்ள மார்ச் 10ஆம் தேதி ஒரு போராட்டம் அறிவிக்கிறார்.
வரப்போகுதுன்னு தெரியும், அந்த சேஃப்டி கிளியரன்ஸ் வரப்போகுதுன்னொன்னே எந்த ஒரு திட்டம் நிறைவேறுகிற மாதிரி இருந்தால் அது நிறைவேற போகிறது தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை அறிவிப்பதே இவருடைய வழக்கம். இப்போது உங்கள்கிட்ட நான் கேட்குறேம்மா, திமுககாரன் நோட்டை எடுத்துகிட்டு போய் வசூல் பண்ண முடியுமான்றது ஒன்று, திமுக குடும்பத்தில் இருப்பவர்கள் பல பேரும் வெறுத்து போய் இங்கே அம்மாவின் ஆதரவாளராக வந்தவர்கள் நீங்களும் ஒருவர், சரிதானே? உங்கள் அந்த பின்னணியை சொல்லுங்க. என்னுடைய தந்தையார் தமிழ் துறையில இருந்தவர், தீவிர திமுகவுல இருந்தவங்க. அண்ணா காலத்துல நாங்களும் அவங்க பேசுனதா அவங்களோட இதை கேட்டு கேட்டு வந்தவங்க தான். ஆனா படிச்சதுக்கு அப்புறமா இந்த திமுக மக்களுக்கு எந்த நல்லதும் பண்றது இல்ல. இன்னொன்னு, இவங்க செய்யற அநீதியெல்லாம் பொறுத்துக்க முடியல. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, அவங்களுக்குன்னா அது ஒரு தனி இது. ஆனா கலைஞர் என்ன பண்ணாரு, உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், கலைஞர் என்ன பண்ணாரு, முரசொலி மாறன் இறந்தோடனே தயாநிதி மாறன் அழைச்சிட்டு டெல்லிக்கு போறாரு. நிருபர்கள் எல்லாம் கூடி கேட்கறாங்க, எதுக்கு அவர் அழைச்சிட்டு வரீங்க, அவர் அரசியலுக்கு கொண்டு வர போறீங்களாங்கிறாங்க. அவரு சொல்றாரு, இல்ல இல்ல, என் பேர் எனக்கு ஹிந்தி தெரியும், அதனால அவனை அழைச்சிட்டு நான் டெல்லிக்கு போறேன். எங்க இந்தியா படிச்சா, உன் பேரை மட்டும் ஹிந்தி, அதே தமிழ்நாட்டுல படிச்சு அதே தமிழ்நாட்டுல இருந்து முரசொலி மாறனும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்து விட்டவர் தானே, எனது தந்தையாரும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அந்த காலகட்டத்துல மாணவரா இருந்தவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல மாணவரா இருந்தவர். எங்களெல்லாம் ஹிந்தி படிக்க விடலையே. உங்க பேரை எப்படிங்க ஹிந்தி படிச்சாரு, எந்த நாட்டுல இருந்து ஹிந்தி படிச்சாரு? அப்ப உங்க குடும்பத்துக்குன்னா ஒண்ணு, உங்கள் குடும்பம் எல்லாம் கற்று எல்லா வளமும் பெற்று இருக்கணும். தமிழக மக்களை நீங்க தமிழ்னு சொல்லி ஒண்ணுமே பண்ண விடாம அப்படியே வச்சிருப்பீங்க. இவங்க குடும்பத்துல எத்தனை பேர் தமிழ் வழி கல்வி படிக்கிறாங்க? எல்லாம் வீட்டுக்கே வருவாரு சார், வீட்டுக்கே சாய்பாபா வருவாரு, மோதிரம் அணிவிப்பார் அவரது மனைவிக்கு. கேட்டா என்னோட மனைவியின் உரிமையில் நான் தலையிட மாட்டேன் பாரு. ஆனா இருக்கிற அத்தனை கோடி, தமிழகத்துல இருக்கிற அத்தனை கோடி மக்களோட உரிமைகளையும் தலையிடுவாரு. 90 பூசணவெல்லாம் திருடம் பாரு, எல்லாம் பேசுவார். எல்லா உரிமைகளையும் அவருக்கு இருக்கு. ஏன்னா அந்த தமிழ் சொல்லிட்டு இருக்காது. தமிழுக்கு இவங்க என்னங்க பண்ணாங்க? சகோதரி சொன்ன மாதிரி தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி நன்றாக பேசுவான்னு சொல்லித்தான் அவர் துறை கேட்டாரு. அது மட்டும் இல்ல, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில ஓட்டுக்கு போன இடத்துல ஒரு ஹிந்தி பாட்டே கருணாநிதி பாடினாரு. ஏன்னா அங்க ஹிந்தி பேசக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு பாட்டை எடுத்து விட்டா பேரனுக்கு ஓட்டு கொஞ்சம் கூட வரும்னு சொல்லி ஒரு ஹிந்தி பாட்டை பாடினாரு. பகுத்தறிவு பேசுவாரு, குங்குமம் பத்திரிகை நடத்துவார், குங்குமம் காசு வருதுன்னு சொன்னால் குங்குமம் இருப்பார். சுமங்கலி என்ற நிறுவனம் நடத்துறாங்க. பகுத்தறிவு பேசுவதற்கு பெயர் ஏன் சுமங்கலி? சுமங்கலின்னு பேர் பேரம் வச்சது. இல்ல சார், தமிழ்மாக. ஆனா பெஸ்ட் கண்ணா பெஸ்ட்னு தான் சன் டிவிக்கு விமர்சனம் பண்ணுவாங்க, தினகரன் பத்திரிகைக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை தானே? ஆமா சார், பெஸ்ட் கண்ணா பெஸ்ட்னு தானே சார் அந்த தினகரன் பத்திரிகைக்கு முதல்ல அவங்க விளம்பரப்படுத்தினாங்க. ஊருக்கு உபதேசம் உனக்கில்லடி அப்படின்னு பொண்டாட்டி பார்த்து சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிள்ளைங்களுக்கு இல்ல சார், இல்ல தமிழ் மக்களுடைய நினைவாற்றல் குறித்து அவர் எவ்வளவு கேவலமா நினைக்கிறாருன்னா, நீங்க அந்த காலத்திலேருந்து இருந்தவர் அண்ணா இவர் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைச்சு போன உடனே இவர் பதறி போயிட்டாராம். எப்படி இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்வதுன்ட்டு அண்ணா இவர்கிட்ட கொடுத்துட்டா போனாரு. அண்ணா கொடுப்பாரா? அண்ணாவே சொன்னாரு, இவன் வசூல் பண்றதுல மண்ணேன்னு சொன்னவர். அப்படி இருந்தவர் இவர் கையில் கொடுப்பாரா? இவர் போயிங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி எப்படியாவது ஆட்சி பீடத்தில் உட்கார வேண்டும், முதல்வர் பீடத்தில் உட்காரணுங்கிறதுக்கோசரம் அப்போ அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இவரை கன்வின்ஸ் பண்ணிட்டா நம்ம சிஎம் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்கு பல தரப்புகளில் இருந்து முயற்சி செஞ்சார். அதில் ஒரு தரப்பு சீபா ஆதித்தனார். அவர் நாம் தமிழர்னு ஒரு கட்சி வச்சு நடத்தி 67 திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த 13 கட்சி கூட்டணி அமைஞ்சதுல அவரும் ஒரு கட்சி கூட்டணி. அப்புறம் பிற்காலத்தில் கட்சியை கலைச்சாரு, திமுகவோட சேர்ந்தாரு. இவர் முதல்வர் ஆனதுக்கு பின்னாடி அவர் அமைச்சரானார். முதல்ல அண்ணா கொடுத்தது ஸ்பீக்கர் தான் வந்தார். அவர் காலில் போய் இவர் விழுந்துட்டார். ஆதித்தனார் காலில் போய் கருணாநிதி விழுந்த காரணத்தினால்தான் இதை புரட்சி தலைவர் இடத்துல ஆதித்தனாரே சொன்னார், என் காலில் விழுந்துட்டான் பாவி, நீங்க கொஞ்சம் மனம் இறங்கி அதை ஆதரிச்சிருங்க, முதல்வராக இருக்கட்டும், ஏதாவது தப்பு தண்டனை பண்ணார்னா அப்புறம் நம்ம பின்னாடி மாத்திக்கலாம், நீங்க எப்படியாவது செய்யணும்னு சொல்லி ஆதித்தனார் போய் புரட்சி தலைவர் அவர்களை பார்த்து என் காலில் விழுந்துட்டான் அந்த ஆளு, எப்படியாவது நீங்க மனம் இறங்கி ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று ஆதித்தனார் மற்றும் பல நண்பர்கள், அதாவது புரட்சி தலைவருக்கு தேவையான சில நண்பர்களாம் போய் கேட்டதற்கு பிறகு மனம் இறங்கி தொலைட்டு விட்டாங்க. அப்படித்தான் இவர் முதல்வர் ஆனாரே தவிர அண்ணாதுரை அவருக்கு கொடுத்துட்டு போல. அவர் கருணாநிதி நான் கடல்ல தூக்கி போட்டாலும் என்ன நான் கட்டு மரம்னு சொல்லுவார். அவர் ஒரு பெரிய கப்சா மரம். பொய் சொல்றதுல அவர் மாதிரி பொய். இன்னும் சொல்ல போனால் கல்லறைகள் தூங்குவர்கள் பெயரில் தான் பொய் சொல்லுவார். ஏன்னா எழுந்து மறுக்க மாட்டார்கள். அண்ணா உடல் நோய்வாய்ப்பட்ட போது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று கலங்கி நின்றவர்கள் புரட்சி தலைவர் நாவலர் போன்றவர்கள்லாம்.
அவர் நோய்வாய்ப்பட்ட உடனே கட்சியை கைப்பற்றுவதற்கு களத்தில் ஓடி ஆடி அலைந்தது கருணாநிதி. காஞ்சி தலைவன் உயிர் உழைத்தால் போதும் என்று கண்கலங்கி நின்றது மக்கள் திலகம். காஞ்சி தலைவனின் கட்சியை எப்படியாவது தன் பெயருக்கு பட்டாமாற்றம் செய்து விட வேண்டும் என்றதில் பாடாப்பட்டது கருணாநிதி. இவர் என்ன செஞ்சாருன்னா, இவருடைய நோக்கம் பேரறிஞருக்கு புரிஞ்சிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முகவுரையை நான் எழுதினேன், முடிவுரையை கருணாநிதி எழுதி விடுவான் என்று தெரியும் அவருக்கு. அதனால எந்த ரூபத்திலையும் கருணாநிதியிடம் திமுக போய்விடக்கூடாது என்பதுதான் அவரோட கவலை. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, புரட்சி தலைவரிடம் நீ முகம் காட்டினால் போதும் 30 லட்சம் வாக்குகள் நிச்சயம். என்ன அர்த்தம்? இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவன் நீதாங்கிறத மறைமுகமா சொல்லி பார்த்தார். ஆனா அப்பொழுது திரையுலகத்துல உச்சத்தில் இருக்கிறார் புரட்சி தலைவர். கருணாநிதி பிச்சை கேட்கிறார் புரட்சி தலைவரிடம், எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் அப்படிங்கிறத. அடுத்து ஒண்ணு பண்றாரு, நடமாடும் பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய நாவலரை பார்த்து சொல்றாரு, தம்பியே வா தலைமை ஏற்கவான்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் இலைமறை காய்மறையாக சிலேடை தமிழ்ல சொல்றாரு, நாவலரை அழைப்பது போல. ஆக அவருக்கு, அண்ணாவுக்கு, காஞ்சி தலைவருக்கு நல்லாவே தெரியும் கருணா நரியின் கையிலே கட்சி சகப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் சொல்றாரு. ஆனா இதையெல்லாம் கடந்து அண்ணா இறந்தவுடன் புரட்சி தலைவர்கிட்ட ஓடியாரு. ஓடியாந்து எனக்கு எப்படியாவது வெறி பிடித்தவராக காலில் விழுந்து கேட்கிற போது புரட்சி தலைவர் ஈகைக்கு இலக்கணமான மனிதர். கருணாநிதியே சொல்லியிருக்காரு, எங்கள் தங்கம் திரைப்படத்தை புரட்சி தலைவி அம்மாவும் தலைவரும் ₹1 பணம் வாங்காம நடித்து கொடுத்து கருணாநிதியின் கோபாலபுரத்து வீட்டை கடனிலிருந்து மீட்டு கொடுத்தார். யார் அது? முரசொலி மாறனே அந்த எங்கள் தங்கம் படத்தினுடைய வெற்றி விழாவில் பேசுகிற போது எங்கள் மானத்தையும் எங்கள் வீட்டையும் காத்து கொடுத்தது புரட்சி தலைவரும் கலைச்செல்வி அம்மாவும் என்று அவர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் புரட்சி தலைவருடைய கரங்கள், அதனால் தான் நீ இருக்கிற இடம் கூட செங்கை மாவட்டம் என்று கருணாநிதி பேசியிருக்கிறார். ஆக கருணாநிதியுடைய வீட்டையும் மானத்தையும் அன்று காத்து கொடுத்தது இவர்கள் தான். அதுபோல கருணாநிதி காலில் விழுந்து கேட்கிறார். இல்ல அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நினைவு இருக்குமானால், நான் எதையும் அளவோடு ரசிப்பவன் ஒரு பாட்டு எழுதப்போது வாலி வேற ஒரு வார்த்தை போட்டப்போ இவரே ஒத்துக்கிட்டார், எதையும் அளவின்றி கொடுப்பவன்ற வார்த்தையை போடுங்கன்னு புரட்சி தலைவருடைய நிலைமையை புரிந்து கொண்டு. ஏன்னா இந்த அதிமுக வரலாறு என்பது கொடுத்து வந்த வரலாறு, எடுத்து வந்த கட்சி இல்லை. இந்த இயக்கத்தினுடைய இரு சொல்லில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஈகைக்கும் வாகைக்கும் இலக்கணம் இந்த இயக்கம் தான். இறக்கப்பட்டு பிறருக்கு வறுமை நீக்கணும், பிறருக்கு பசி போக்கணும், பிறருக்கு ஆடை கொடுக்கணும், மழை வந்தால் குடை கொடுக்கணும், மக்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கையை கொடுக்கணும். இப்போ பலருமே சொல்ற விஷயம், நீங்க கிராம பின்னணியிலேருந்து வரும்பொழுது ஒருவர் சொன்னார், எங்க அம்மா ₹20 எனக்கு மாசம் அனுப்புன்னு சொன்ன என் தாய் இப்போ எனக்கு மாசம் ₹200 அனுப்புது. அது காரணம் இந்த கறவை மாடு. இந்த பெண்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கு? கிராமப்புற பெண்களை பத்தி நினைச்சது அம்மா தான் சார். படிக்கிற பெண்கள், மேல்தட்டு பெண்கள், சென்னையில இருக்கிறவங்களை விட்டுருங்க, கிராமப்புறத்துல இருக்கிற பெண்களை பத்தி நினைச்சது அம்மா தான். அம்மா என்ன பண்ணாங்க, கறவை மாடு கொடுத்தாங்க. வீட்டுல இருக்கிற படிக்காத பெண்கள் கூட ஆண்களை சார்ந்து இருக்க வேணாம், ஏதோ ஒரு இதை செஞ்சு அவங்க தன்னோட பழப்பை பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி கறவை மாடு கொடுத்தாங்க, ஆடு கொடுத்தாங்க. இந்த கறவை மாடு ஆடை வச்சு இவங்க 4 காசு சம்பாரிச்சு அதை மெட்ராஸ்ல இருக்கிற படிக்கிற பையனுக்கோ இல்ல ஒரு பொண்ணுக்கோ அனுப்புற அளவு இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. சுய சார்போட பெண்கள் இருக்காங்க இன்னைக்கு கிராமப்புற பெண்கள். இதை நீங்க முக்கியமா பதிவு பண்ணணும். கிராமப்புறத்துல இருக்கிற படிக்காத பெண்கள், எந்த சொத்தும் இல்லாத, எந்த நிலமும் இல்லாத, யாரையும் சார்ந்து இல்லாத அந்த பெண்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ₹100 சம்பாதிக்கிறாங்க. மாடு வச்சிருக்காங்க, பால் கறந்து அதை விற்கிறாங்க. அந்த ராட்டியத்தை நாங்களாம் கிராமப்புற பெண்ணிலேருந்து வந்தவங்க சார். இன்னைக்கு ஒரு கல்யாணம் காது குத்துனா ஊர் பக்கம் போயிட்டு வரோம், பார்த்தோம்னா தெரியுது. வீட்டுக்கு பெண்களுக்கு மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க. மிக்சி கிரைண்டரை வச்சுட்டு வேலையை செஞ்சுட்டு கிடுகிடுன்னு வெளியில போய் இந்த பொண்ணு ஒரு 4 காசு நம்ம சம்பாதிக்க முடியுமா? வீட்டிலேயே உழன்று கிடக்காம இந்த வேலைங்களையே செஞ்சுட்டு 24 மணி நேரமும் இல்லாம ஏதோ சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சோமா, வெளியில போனோமா, ஏதோ நம்மளுக்கு 4 காசு கிடைக்குதா, ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் இந்த மாதிரி இல்லை சார். கால நேரத்துல பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. அருமையா அழகா கிளம்பி போறாங்க. அம்மா கொடுத்த செருப்பு, அம்மா கொடுத்த புத்தகம், அம்மா கொடுத்த புத்தக பை, அம்மா கொடுத்த சீருடை, அம்மா கொடுத்த ஜாமண்ட்ரி பாக்ஸ், இவ்வளவும் இல்லாம அம்மா கொடுத்த சைக்கிள்ல அழகா எங்க ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு போகணும்னா அழகா யாரையும் கேட்கறது இல்லை, அப்பாவா அண்ணாவா பஸ் இருக்கா இல்லையா, அழகா சைக்கிள்ல ஏறி போகுதுங்க அந்த குழந்தைங்க. காலம்புற போயிட்டு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வருதுங்க சைக்கிள்ல. நாங்க படிக்கும்போது கிராமப்புறங்கள்லேருந்து இந்த மாதிரி ஆண்களே படிக்க முடியாது, இந்த மாதிரி இப்ப பெண்கள் படிக்கிறாங்க. இன்னொன்னு சார், எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியா தான் இருக்கு. ஆனா
ஒரு தாய் உள்ளத்தோடு ஒரு பரி உணர்வோடு அவங்க யோசிச்சு ஒன்னையும் செய்யறாங்க. யாருக்காச்சும் தோணுனதா சார்? பேருந்து நிலையங்கள்ல கை குழந்தைய வச்சிருக்க பெண்கள் அமர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு அமுது ஊட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க. யாருக்காச்சும் தோணிச்சா? அது திமுக ஆட்சியில இருந்தீங்களே, ஏன் உங்களால செய்ய முடியாதா? அத இதுக்கெல்லாம் ஒரு கருணை வேணும், ஒரு பரி உணர்வு வேணும். இன்னொன்னு, கஷ்டப்படுற பெண்களோட பார்வையில இருந்து பார்த்தாதான் இதெல்லாம் தெரியும். அம்மா எந்த சிந்தனையோட பாக்குறாங்க? பெண்கள் கஷ்டப்பட்டு பஸ்ல போறாங்க, வேலைக்கு போறாங்க, படிக்க போறாங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறாங்க, கை குழந்தையோட போறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு செய்யறாங்க சார். இந்த காலையில் இந்த நீங்க சொல்ற பெண் குழந்தைகள் அந்த சைக்கிள்ல போகும்போது அந்த முகத்தில் ஒரு பெருமிதத்தை தன்னம்பிக்கை இருக்கு சார். தன்னம்பிக்கை இருக்கு. நம்ம படிக்கிறோம், நம்ம நாளைக்கு ஒரு வேலைக்கு போவோம், நம்ம யாரையும் சார்ந்து இருக்க வேணாம், நம்மளால நம்ம சொந்த காலில் நிக்க முடியுங்கிற பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டியிருக்காங்க சார் அவங்க. அதாவது அஜிடேட்டிவ் பாலிடிக்ஸ்ன்றது நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான் கருணாநிதியோட கைவந்த கலை. அது நம்ம புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சனாலன்னு பார்க்குறோம். போராட்டம் என்று வந்துவிட்டால் இந்த கருணாநிதி 2ல் 1 பார்ப்பாராம். 25 ஆண்டுகளாக மத்திய அரசில் இருந்து எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசிட்ட போராடினதே சம்பாதிக்கிற இலாக்கா வேணும், பெண்களுக்கு தாலி 4 கிராம் தாலி கொடுக்குறாங்க. தாலி இல்லாம நம்ம திருமண முறையேங்கிறது தாலி வச்சு கட்டுறதா. அதை உணர்ந்து அம்மா எல்லாருக்கும் 4 கிராம் தாலி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் மாசம் 25 கிலோ அரிசிங்க. 1,80,00,000 பேருக்கு இன்னைக்கு 25 கிலோ 30 கிலோ அரிசி கிடைக்குது. போராட்டம் என்று வந்துவிட்டால் இந்த கருணாநிதி 2ல் 1 பார்ப்பாராம். போராட்டம் இவர் எந்த சுயநலத்துக்கு தான் போராட்டமே தவிர மக்கள் நலத்திற்காக இவர் போராடாத சரித்திரத்தில் இடமே இல்லைங்க. நீங்க தயாநிதிக்கு இந்த துறை கொடுக்க வேண்டும், ராஜாவுக்கு இந்த துறை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். டிஆர் பாலுவும் வேண்டாம், ராஜாவும் வேண்டாம், தயாநிதி வேண்டாம்னு சொன்னது மன்மோகன் சிங். உடனே இவருக்கு ஒரே போராட்டம் தான், ஒரே போராட்டம் பண்ணார். உடனே எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். அவர் அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆக போறார். இந்த கட்சி அவர் ஆதரிப்பதாக கடிதம் கொடுத்து விட்டார்கள். ஆனால் கட்சி ஆதரிக்காம இவங்க வெளியே வராங்க. என்ன காரணம்னா போராட்டத்துக்கு காரணம் சுயநலம். பேரனுக்கு சம்பாதிக்கிற துட்டு வரக்கூடிய போர்ட்போலியோ கொடுக்கணும். அதுல டிஆர் பாலை கட் பண்ணி விட்டாங்க. ராஜாவுக்கு மந்திரி வாங்கி கொடுத்துட்டாரு, தயாநிதிக்கு மந்திரி வாங்கி கொடுத்துட்டாரு. அதுவும் துட்டு சம்பாதிக்கிற அதுக்கு தான் போராட்டம். எப்பொழுதுமே சுயநலத்திற்குத்தான் கருணாநிதி போராடுவார் தவிர மக்களுக்காக அவர் போராட்டம் நடத்தியதே கிடையாது. அதாவது கருணாநிதியை பொறுத்தவரையும் சில தலைவர்கள் இறந்ததற்கு பிறகும் இருப்பார்கள், மக்களுடைய மனங்களிலே வரலாறாய் சரித்திரமாய். சில தலைவர்கள் இருக்கும்போதே செத்து போயிடுவாங்க. கருணாநிதி இருந்தும் செத்து போனவர் தான் என்ன பொறுத்தவரையும். அவர் ஒரு போராளி அல்ல, கோமாளி. உலகத்திலேயே காலை சிற்றுண்டிக்கும் மதிய உணவுக்கும் இடையில் உண்ணாநோன்பு நடத்திய போராளி அவர். ஏடிஎம் துறைகள் என்று சொல்லக்கூடிய பணம் கொட்டக்கூடிய துறைகள் தரணும், அது என் குடும்பத்துக்கே தரணும். தகவல் தொழில்நுட்பத்தை உன் பேரன் தயாநிதிக்கு தரக்கூடாது, ஏன்னா அது தொடர்புடைய தொழில்கள்லாம் நிறைய செய்யறாங்க அப்படின்னு சொல்லி குறைந்தபட்ச நியாயமா இதை மட்டும் விட்டுருங்கன்னு மத்திய அரசாங்கம் அன்றைக்கு சோனியாவினுடைய அரசு கோரிக்கை வைத்த போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி வண்டியை தள்ளுங்கடா ஏர்போர்ட்டுக்குன்னு சொல்லி திரும்பி வந்துட்டாரு. கடிதத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, ஆதரவு கடிதத்தை, அரசமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை தரமாட்டேன், கேட்ட இலாக்கா இன்னும் தள்ள அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய போராட்டம் பண்ணியிருக்காரு. ஆக உண்ணாநோன்பு போராட்டம், குடும்பத்திற்கு கேட்ட பதவிகள் துறைகள் தரவில்லை என்று சொன்னால் போராட்டம். ஒரு முறை மதுரையிலே மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து இவர் அங்கம் பெறக்கூடிய அரசை எதிர்த்து இவர் போராட்டம் நடத்த போறதா ஒரு ஒப்புக்கு அறிவிப்பு செய்தாரு. ஆனால் டெல்லியிலிருந்து குலாம் நபி ஆசாத் கோபாலபுரத்தில் ஒரு செல்ல மிரட்டல் விட்டுட்டு போனாரு. அடுத்த வினாடி போராட்டம் பின்வாங்கி விட்டது. அது போல வால்மார்ட்டுக்கு நீங்க பாக்கணும், சிறு குறு இல்ல இதை மட்டும் இல்ல, வால்மார்ட்டுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் எழுதியிருப்பார் வனவாசத்துல, அடி வாங்குறது உத வாங்குறது நாங்க, நின்றுகிட்டு இருக்க ட்ரெயின் முன்னாடி படுத்துட்டு போலீஸ்காரன் ஏந்து வாரினோன்னா போனவர் இவர். அப்புறம் ஒன்று சொல்வார்கள், 12 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் நேரு, ஆனால் அவரை பற்றி ஒரு பாட்டு கூட வந்ததே இல்லை. பாளையங்கோட்டையில் நல்ல சௌரியமான ஜெயிலில் இருந்ததுக்கு பாம்புகள் பள்ளிகள் நடுவில்னு சொன்னவர் இவர். அதையும் நினைவுபடுத்தி இந்த வால்மார்ட் விஷயத்தில் இப்போ சிறு குறு வணிகத்தை சீரழிக்கும் வால்மார்ட்டுக்கு எதிராக ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு முதல் வாரம் பேசிவிட்டு மறுவாரத்தில் குரங்கினமும் குலுங்கி சிரிக்கிற அளவுக்கு பல்ட்டி அடித்தவர் கருணாநிதி. நீங்க பாத்தீங்கன்னா அவர் மீத்தேனை கொண்டு காவேரி படுகை விவசாயத்தை புல்லும் முளைக்காத பாலைவனமாக்க ஒப்பந்தம் போட்டது இவரது மகன்.
இவரது மகளை விட்டு டெல்லியில ஊரை ஏய்ப்பதற்கு மனு கொடுக்க வைத்தார். பிறரை ஏமாற்றுவதற்கு இவர் நடத்துகிறதெல்லாம் போராட்டம் அல்ல, அவையெல்லாம் சில மணி நேரம் கூட உண்மை என்று மக்களால் நம்பப்படுவதற்கு யோகியதையே இல்லாத கோமாளி கூத்துக்கள் தான் இவர் நடத்தின போராட்டம் எல்லாம். இவர் போராட்டம் நீ ஒண்ணு வேணாம், அந்த மெட்ரோ ரயில் விவகாரத்தை நீங்க எடுத்துங்க. மெட்ரோ ரயில்னு இவர் போய் அதுல இவருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல இவர் பேச போய் இவருடைய பழைய திருட்டு ரயில் விவகாரம் வெளியே வந்துருச்சு. இப்போ மெட்ரோ ரயிலை பேசினதை விட திருட்டு ரயில் மக்கள் பேசுறான். ஏதோ இப்போ என்னமோ டிக்கெட்டை கொடுத்தா காட்டினா தான் கதவு திறக்குமா. இந்த வசதி மட்டும் ஒரு 50 வருஷம் முன்னாடி இருந்திருந்தா, அதுவும் குறிப்பா திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்திருந்தா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தீய சக்தி புகுந்திருக்காதுன்னு மக்கள் பேசுறாங்க. ஆக இவர் மெட்ரோ ரயிலை கையில் எடுக்க போய் இவருடைய திருட்டு ரயில் விவகாரம் தான் இப்பொழுது அம்பலத்துக்கு வந்திருக்கிறது. கருணாநிதியை பொறுத்தவரை தந்திரத்திலே பிழைப்பவன் ஒரு நாள் அந்தரத்திலே தொங்குவான் என்பார்கள். அதுபோல் அவர் தந்திரத்திலே மந்திரத்திலே மாங்காய் காய வைத்து மகனுக்கு முடிசூட்டுவலாம் என்றெல்லாம் கனவு காண்கிறார். அப்படி கனவு காண்பதற்கு ஆலந்தூரிலே போடப்பட்ட நாடகம், அரங்கேற்றப்பட்ட நாடகம், காலி சேர்களை வச்சுக்கிட்டு ஆளில்லாத இடத்தில் குறிப்பாக கழகத்தின் மீதும் கழகத்தினுடைய அமைச்சர்கள் மீதும் கழகத்தினுடைய முன்னோடிகள் மீதும் புரட்சி தலைவி அம்மா மீதும் அவதூறுகளை பேசினார்கள். அவதூறுகளை பேசி முகம் சுளித்து மக்கள் இவர்கள் திருந்தாத தீய சக்திகள். இப்பவே இந்த ஆட்டம். ஒருத்தன் கேட்கிறான், என்ன தகுதி இருக்கு ஸ்டாலினுக்கு? திராவிட இயக்கத்தின் தலைவராக வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணாவிடம் அருவி போல கொட்டுகிற அழகு தமிழ் பேச்சு இருந்தது. புரட்சி தலைவரிடம் பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த பொன்மன செம்மல் என்று மக்கள் சொல்லுகிற அளவுக்கு ஒரு வசீகரம் இருந்தது, கவர்ச்சி இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை விண்முட்டவே வந்தாலும் விழிச்சுமிட்டா வீரத்தின் அடையாளம் என்று அறிவு, துணிவு, அழகு அத்தனைக்கும் இலக்கணம் அம்மா. கிள்ளிப்பு தூரிகையால் அள்ளி தேன் மையெடுத்து புள்ளி வைத்து வரைந்திட்ட பொன்னுருவ ஓவியமோ என்று தாய்க்குளங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கின்ற ஒரு மகோன்னதத்தின் அடையாளம் அம்மா. இப்படி எல்லா தலைவர்களுக்கும் ஒரு திறமை, ஒரு வசீகரம், ஒரு பேச்சாற்றல், ஒரு கனிவு இவையெல்லாம் இருந்தது. ஸ்டாலினுக்கு என்ன இருக்கு? என்ன தகுதி இருக்கிறது? கருணாநிதியின் புத்திரன் என்பதை தவிர ஏதேனும் ஒரு தகுதி உண்டா? 23C பஸ்ன்னு சொல்லுவாங்க, அவருக்கு பேரு 23C. அதில் ஏறிக்கொண்டு மாணவிகளை கேலி செய்கிற வரலாறு தான் ஸ்டாலினுக்கு உண்டு. மாணவிகளை ஈவ்டீசிங் செய்த வரலாறுகள் எல்லாம் உண்டு. இல்லை, எமர்ஜென்சியில் அவரை உள்ளத்துக்கு போட்டதே மாநில உரிமைகளுக்காக ஒரு குரல் கொடுத்ததுக்காக இல்லை. இந்த ரவுடிஸு, இந்த மிஸ்கிரீன்ஸை உள்ளே போடுங்க, இந்த ட்ரபிள் ஷூட்டர்ஸை போடுங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. அதில் உள்ளே போட்டு தான். அது மட்டுமல்ல, குடியிருந்த வீட்டை கூட நாட்டிற்கு கொடை கொடுத்த வள்ளல் நேருவினுடைய வம்சம் என்று சொல்லப்பட்டவர் இந்திரா காந்தி, மோதிலால் நேருவினுடைய பேத்தி. இந்த நாட்டுக்கு எவ்வளவோ கொடுத்தவர்கள் தான் அவர்கள். அந்த இந்திராவுக்கு திருட்டு ரயிலில் வந்த இந்த திலகத்தின் பையன் சொல்றாரு, இந்திரா காந்தி வேண்டுமானால் எங்க அப்பா கொடுக்குற விதவைகளுக்கு பென்ஷன் அறிவிக்கிறோம், வந்து வரிசையில் நின்று வாங்கி சொல்லுங்க. யாருக்கு விதவை பென்ஷன்? யாருக்கு நீ கொடுக்குற? முதலிலே விதவைகளை நீ இழிவாக பேசினாய், பெண்ணினத்தை இழிவாக பேசினாய். அந்த நாட்டின் அப்பொழுது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை, அவருடைய வம்சாவளிகளை இழித்து பேசினாய். ஆக நீ வாயை கொடுத்து உன் வாயை கோண வாயாக்கி கொண்டது உன் குற்றம். நீ ஒன்றும் மிசாவுக்காக சிறை போன குற்றவாளி அல்ல, மிசா போராளியும் அல்ல, அவரும் ஒரு கோமாளி தான். திமுகங்கிறது சார் கட்சி அண்ணா இருந்த வரைக்கும் அது ஒரு கட்சியா இருந்துட்டு இருந்தது. இப்போ அது ஒரு தனியார் நிறுவனம் ஆயிடுச்சு. அண்ணன் கேட்ட மாதிரி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி? ஒரே தகுதி கலைஞரோட பையங்கிற தகுதி தான், வேற எந்த தகுதியும் வேண்டான்னு அவங்க நினைக்கிறாங்க. அதேதான் இப்ப சமீபத்துல ஒரு தொலைக்காட்சியில ஒரு முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வந்து சொல்லியிருக்காரு. அவரு பேசும்போது அவர் சொல்றாரு, இந்த திமுக காலத்தில் நடந்த எல்லா சாதனைகளும் எல்லா புகழும் எல்லாமே கலைஞருக்கும் கலைஞரோட குடும்பத்தையும் தான் சாரும் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு நிருபர் கேட்கிறாரு, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்டது உங்க திமுகங்கிறீங்க, தொண்டர்களுக்கெல்லாம் எந்த பங்கு இல்லையான்னு. இது லட்சக்கணக்கான பேர் போர் படையில இருக்கலாங்க, ஆனா போர் முடிவில் மன்னன் தானே வெற்றி பெற்றான்னு அறிவிக்கிறாங்க, போர் வீரர்கள் வெற்றி பெற்றாங்கன்னு யாரும் சொன்னது இல்லையேங்கிறாங்க. இவர் எந்த காலத்துலங்க இருக்கிறாரு? மன்னராட்சியில இருக்கிறாரா? இது வந்து குடியாட்சி நடந்துகிட்டு இருக்கு. இவர் இன்னும் அந்த முடியாட்சி நினைப்பிலே இருந்துகிட்டு இருக்காரு. இல்ல அது கிண்டலா சொல்லியிருப்பாரோ துரைமுருகன் வந்து அவர் பையனுக்கு கிடைக்க மன்னராட்சி நடக்குதுன்றதே துரைமுருகன் அவரு. இந்த மன்னராட்சி நடக்குது, நாங்கெல்லாம் கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க முடியும், அவ்வளவுதான், நாங்கெல்லாம் அந்த தலைமை பதவிக்கு ஆசைப்பட முடியாது அப்படின்னு அவரே அவரை அவர் பையனுக்கு சீட்டு கிடைக்காதனால வந்து விரக்தியாது அவரே அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு தலைவருக்கு அடுத்து ஒரு பையன் தாங்க நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரே இதை சொல்லி. அது மட்டும் இல்லாம அந்த வினாவில தான் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது, ஸ்டாலினுக்கு தனித்தகுதிகள் ஏதேனும் இருக்கா என்று கேட்டபோது அவர் சொன்னாரு, ஏன் அப்படி சொல்றீங்க, இப்பதான் அவர் புத்தகம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு, இப்பதான் நிறைய புத்தகம் படிக்க ஆரம்பிச்சு 60 வயசுக்கு மேல. ஆமா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா டவுன்லோட் பண்ணிடுவாருங்கிற திறமைகளை டவுன்லோட் செஞ்சிருவாராம்.
இப்போ டவுன்லோட் செய்கிற ஆசையில் தான் அவர் இருக்கார். எப்படின்னா, நரேந்திர மோடி வந்து இப்போ கடந்த குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து நாட்டின் பிரதமராக உயர்வதற்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாம் பின்னிருந்து வேலை செய்தன, விளம்பரங்கள் செய்தன, அவர் மீது ஒரு ஒளிவட்டத்தை பாய்ச்சப்பட்டது. இது போன்ற ஒரு முயற்சியை அவருடைய மருமகன் சபரீசன் ஒருத்தர் மூலமா அமெரிக்கா அதே கம்பெனிகளுக்கு வந்து கான்ட்ராக்ட் தரப்பட்டிருக்கிறது. ஸ்டாலினுக்கு எப்படி சட்டை போடணும், அவர் இது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நெஞ்சில் அப்படி கையை வச்சுட்டு புகைப்படம்லாம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குருதி கொடை கொடுக்கிறாராம். குருதியை குடிப்பவர்கள் இவர்கள், தாக்கிரட்டனுடைய ரத்தத்தை குடித்தவர்கள் இவர்கள், அண்ணாநகர் ரமேஷனுடைய மொத்த குடும்பத்தின் ரத்தத்தை குடித்தவர்கள் இவர்கள். ரத்தம் கொடுப்பது இவர்கள் வழக்கம் இல்லை, ரத்தம் குடிப்பது தான் இவர்கள் வழக்கம். இப்ப புதுசா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்க பிரிவு, போக்குவரத்து அமைச்சக தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து அம்மாவுடைய பிறந்த நாளிலே ஒரே நாளில் ரத்த தான புரட்சி ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணாங்க. இப்பொழுது உடனே என்ன பண்ணாங்க, அதை பார்த்துட்டு நம்மளும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரத்தம் கொடுப்பதற்கு முயற்சித்தார்கள். ஆக இவர்களை பொறுத்தவரை நாடகம் போடுகிறார்கள், ஒரு நாடகத்தை அரங்கேற்று மக்களிடம் ஒரு மாய வலையை விரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆலந்தூரில் போடப்பட்ட நாடகமானாலும் சரி, இனி அடுத்தடுத்து சில நாடகங்களை நடத்துவதற்கு முயற்சிப்பார்கள். மதுரையில் ஒரு கூட்டம் போட்டாங்க, ஸ்டாலின் மதுரைக்கு போனார். மதுரைக்கு இப்போ போனால் மதுரையில் வாக்கிங்லாம் போகிறாரு. மதுரைக்கு போகிற தைரியம் யாரால் வந்தது? மதுரைக்குள் நுழையலாம் என்கிற ஒரு உனக்கு பயமில்லாத ஒரு சூழல் யாரால் உருவாக்கப்பட்டது? மதுரைக்கு விடுதலையை கொடுத்தது அம்மாவின் ஆட்சி. மதுரைக்கு அம்மா கொடுத்தது 250 கோடி, திமுக ஆட்சி கொடுத்தது 250 கேடி. ஆக எல்லா நிலைகளும் எதை ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, ஸ்டாலின் மதுரையில் போய் பேசுறாரு, ஆட்சி மாற்றம் வேணும், இது என்ன நடக்கிறது, ஏதோ பதாகை எல்லாம் வச்சுட்டு. ஆனால் அங்கே உள்ள மக்கள், இவர் பேசிவிட்டு போனவுடன் மதுரையில் சொன்ன மக்கள் எல்லாரும் வீதியில் நின்று சொன்னான், இந்த ஆளு எப்பயா வந்தேன், அப்பயும் ஆட்சி நடத்துற போது அப்பயும் ஆட்சி நடத்துற போது மதுரை பக்கத்து வந்ததுண்டா? அம்மா ஆட்சி நடக்குது, தைரியமா உசுரோட வீடு திரும்பலாம்ன்ற தைரியத்தில் வர்றான். வந்தது மட்டும் இல்லையா, காலையில் வாக்கிங்லாம் போறான்ப்பா. நடைப்பயிற்சியை கொலைப்பயிற்சி ஆகிய கும்பல் திமுக. ஆனா மதுரையிலேயே உனக்கு நடைப்பயிற்சி போகக்கூடிய தைரியத்தை எந்த ஆட்சி கொடுத்தது? கழக ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் ஆட்சி. ஆக நீ எந்த அம்பன் ஏவுனாலும் அந்த கணைகள் திரும்பி வந்து உன்னைத்தான் வீழ்த்துமே தவிர இந்த இயக்கத்தை, 1.5 கோடி சிப்பாய் படை கொண்ட இந்த இயக்கத்தை, கோடி சிங்கத்தின் தைரியம் குடியிருக்கும் வீர திருமகளாகிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையின் கீழ் நடக்கும் இந்த இமயப்பேர் இயக்கத்தை இந்த காகித கரையான்களாகவோ கைகூடி ஏடுகளை வைத்து எழுதுவது, ஆட்களை வைத்து பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்டாலினை ஒரு ஹீரோ வாக்குறதுக்கு ஏதோ பெரிய மாவீரர் மாதிரி, இந்திய சுதந்திரத்திற்கு போராடிய தலைவன் போல மிசா காலத்து போராளிங்கிறாங்க. இவர் மிசா காலத்து போராளி எல்லாம் இல்லை, வரலாற்று இருட்டடிப்பு செய்கிறார்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அண்ணாவுக்கு, இப்போ அண்ணா வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போன போது தான் அது எமர்ஜென்சியாக நான் ஃபீல் பண்ணேன், அது மாதிரி மோசடி உண்டா? அண்ணா இவரிடம் கொடுத்து விட்டு போகவில்லை, அண்ணா இவரிடம் போய் சேர்ந்துடக்கூடாது, கருணாநிதி கையிலே கட்சி சிக்கிவிடக்கூடாது என்ற கலக்கத்தில் தான் அவர் மறைந்தார். புரட்சி தலைவரிடம் காலில் விழுந்து கதறி புரட்சி தலைவர்கிட்ட போய் நாவலர் கேட்கிறாரு, எனக்கு உங்கள் ஆதரவு உண்டா இல்லையான்னு. இல்லை, கருணாநிதியை ஆதரிக்கிறதா தலைவர் முடிவெடுத்துட்டார் என்ற செய்தி அவர் கிடைச்ச உடனே போட்டியிலிருந்து விண்ணப்பத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு விலகிவிட்டார். எம்ஜிஆருடைய ஆதரவு தனக்கு மக்கள் திலகத்தின் ஆதரவு இல்லாத போது நம்மால் வெற்றி பெற முடியாது என்று நாவலர் போட்டியிலிருந்து விலகிக்கொள்ள கருணாநிதி திமுகவின் தலைவராக. சரி, இப்போ இன்னொன்று சொல்றாரு, இந்த மக்களே நீங்கள் நன்றி உள்ளவர்கள் தானா, நாங்கள் எவ்வளவோ செஞ்சோம், எங்களை தண்டிச்சது போறோம் அப்படிங்கிறாரே. இல்லை, எத்தனை முறைதான் எங்களை நீங்கள் ஏமாற்றுவீர்கள்னு கேட்கிறாரு. நீங்க மக்களை ஏமாத்தினீங்க. மக்கள் வந்து இவரை ஏமாற்றுங்கிறதுலாம் அவர் சொல்ற கதை. மக்களை ஏமாற்றுனது கருணாநிதி. இனிமே மக்கள் வந்து விழித்து கொண்டார்கள். இனிமே வந்து இவருடைய ஆசை வார்த்தைகள், இவருடைய ஜோடனைகள், இதுக்கெல்லாம் வந்து இனிமே மக்கள் வந்து இடம் கொடுக்க போறது கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு 2006 இருந்து தோல்வி முகம்தான், உங்களுக்கு ஜெயிக்கல அவர். இனிமே அவர் ஜெயிக்க போறது கிடையாது. இனிமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது தமிழகத்தில் இல்லவே இல்லை. நீங்க 39 பேரை நிறுத்தி 37 பேரை வென்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 45% ஓட்டு இது வரைக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தது இல்லை. ஈவன் புரட்சி தலைவர் அவர்கள் மக்களின் இதயத்திலே இடம்பெற்றவர், அவர் கூட இவ்வளவு வெற்றி பெற்றதில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இன்று 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை நிறுத்தி 37 உறுப்பினர்களை பெற்றார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனிமே அதாவது அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவர் அண்ணன் காளிமுத்தானன் தான் சொல்லுவாரு, மீன் கருவாடாகலாம், கருவாடு மீனாகுமா? தமிழக மக்களினுடைய கலாச்சாரத்தையே க்ளோஸ் பண்ணது அந்த ப்ரோக்ராம். 148 கண்ட்ரியில் இன்னைக்கு டிவி பார்க்குறவருக்கு ஓ இதான் தமிழ் கல்ச்சரா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு நிகழ்வை நடத்தி இவர் சக்கரை நாக்காளியில் உட்காந்து அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவர் இன்னும் மற்றொரு ஓய்வு எடுத்தார், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாமல் வந்திருக்காரு. செக்ரட்டேரியட்ல இருந்து வந்து நேர பீச்சில் உட்காந்து மின்சாரத்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் உட்காந்து சீட்டு விளையாடுவாங்க.
இதுதான் இவர் இருக்கு. பின்னாடி வந்து காவல்துறை நின்றுகிட்டு இருக்கும். இவருக்கு பாதுகாப்புக்காக வந்த காவல்துறை நிற்கும். ஊர்ல எல்லாம் சீட்டு விளையாண்டா போலீஸ்காரன் பிடிச்சிக்கிடுவான். இங்கே இவர் காவல்துறை வந்து காவல் புரியும். இவர் ஒரு தடவை துரைமுருகனே என்கிட்ட சொன்ன விஷயம், நாங்கெல்லாம் ஜெயிக்கவே மாட்டோம்யா. இல்ல அங்க ஜெயிக்க கூடாது, ஜெயிக்க மாட்டோம், தோத்துக்கிட்டே இருக்கணும். தோத்துக்கிட்டே இருந்தா தான் அவர் உட்காந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பாரு. நாங்க ஏதாவது ஒரு தடவை ஜெயிச்சாலும் போதும் எப்படியா அப்படின்னு சல் புல்லுன்னு ஆயிடுவாரு. 100 ரூபா வச்சு விளையாடுவோம், அதையும் தோத்துக்கிட்டே தான் நாங்கள் தோத்துக்கிட்டே இருக்கணும், ரூபா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இப்போ துரைமுருகன் கேட்டால் சொல்லுவார், கௌரி சங்கரா, எனக்கு கௌரி சங்கரே யாரும் தெரியாதுன்னு சொல்ல போறாரு. ஏன்னா அவர் சொன்ன விஷயத்த நம்ம சொல்றதுனால தோத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஓய்வா? இந்த ஓய்வு தான் தமிழக மக்களுக்கு தேவையா? இந்த ஓய்வு தான் தமிழக மக்களுக்கு உணவு கொடுக்க போகிறதா? தொழிலாளர்களை காப்பாற்ற போகிறதா? காவேரியிலிருந்து தண்ணி கொண்டு வருவதற்கு அம்மா எவ்வளவு பாடுபட்டாங்க தெரியுமா? 2007 ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். 2013 தான் ஜிஓ இஷ்யூ ஆச்சு. அது வரைக்கும் போராட்டம் போராட்டம் போராட்டம். வழக்கு மன்றத்திலே சென்று போராடி அந்த ஜிஓவை பெற்று தந்தார்கள். இன்னைக்கு வந்து நம்ம டெல்டா பூமியில வந்து மக்கள் விவசாயம் நிம்மதியா பண்ணலாம்னு சொன்னா அதுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். தண்டித்தது போதும்ங்கிறார் கருணாநிதி. நான் கேட்குறேன், தண்டித்தது இவர் தேர்தல் வரும்போதெல்லாம் உலகத்தில் எல்லா நாட்டிலும் ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருந்திருக்கும், அல்லது ஆண்ட கட்சியா இருக்கும், அல்லது ஆளுகிற கட்சியா இருக்கும். தேர்தல் வந்தால் மக்கள்கிட்ட போய் நான் இன்னென்ன சேவை செய்தேன், இன்னென்ன தொண்டுகளை செய்திருக்கிறோம், இன்றைக்கு காவிரியை மீட்டு வந்திருக்கிறோம், முல்லை பெரியாற்று உரிமையை மீட்டு வந்திருக்கிறோம், என்எல்சி பங்குகளை மீட்டு நெய்வேலிக்கே வேலி போட்டிருக்கிறோம் என்றெல்லாம் கருணாநிதி விதைத்த மின்வெட்டு இருட்டிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்திருக்கிறோம். ஈரலை மலர்ந்ததுக்கு பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மின்வெட்டு அறிவிக்கப்பட்ட மின்வெட்டுகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பது நம்ம பாணி, எல்லாரும் அதைத்தான் செய்வாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் உலகத்திலேயே எதிராளியின் பெயரை சொல்லி ஓட்டு கேட்ட கோழை ஒருத்தர் உண்டுன்னா கருணாநிதி தான். என் நண்பர் எம்ஜிஆர் வந்தார்னா, அமெரிக்காவிலேருந்து வந்துட்டார்னா நான் ஆட்சியை கொடுத்துட்றேன், அது வரையும் எனக்கு கொடுங்க. அதிகாரத்தை பிச்சை கேட்கிற ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? நீ 5 முறை முதலமைச்சராக இருந்தேன்னு சொல்கிறேன், மாறுதட்டி சொல்லேன், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு. நீ எதை சொல்வாய்? 230 விமானங்களை வாங்கி ஊரங்கும் மானத்தை விட்டு விமானத்தை பறக்க விட்டு கருணாநிதி என்று ஊர்வே எள்ளி நகையாடுற மாதிரி செருப்பாக நான் உழைப்பேன்னு சொன்னவர். ஆக இவருடைய செருப்பாக நான் உழைக்கிறேன்னு சொன்னார். இப்போ பேசிக்கா ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, அதிமுக என்பது ரூரல் பேஸ். இப்போ இன்னொரு ட்ரெண்ட் என்னன்னா, அர்பன் ஏரியாஸில் ஆன்டி டிஎம்கே ஃபீலிங் தான் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா? அதாவது சார், இளைஞர்கள் மத்தியில் திமுக மேலே பெரிய அதிருப்தி இருக்குது. அவங்க பெருசாக எதையும் இளைஞர்களுக்கு செய்யலை அப்படிங்கிறத அதிருப்தி இருக்குது. படித்தவர்கள் மத்தியில், படித்தவர்கள் ஓட்டெல்லாம் திமுகவுக்கு இருந்த காலம் மாறி போச்சு. இப்போ படித்தவர்கள் சென்னையில் திமுகவின் கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சென்னையில் அதிமுக தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த படித்த கிராமப்புறம் மட்டும் இல்லை, நகர்ப்புறங்களிலையும் எல்லாரும் வந்து அதிமுக சார்பு உள்ளவங்களா, அதிமுக மேலே ஒரு விருப்பம் உள்ளவங்களா மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் மாண்புமிகு மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை இணையமைச்சர் வந்திருந்தாங்க இங்கே ஒரு கல்லூரியில் ஒரு விழாவுக்கு. இவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்லியிருக்காங்க, நாட்டிலேயே தமிழகம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மையமாக இருக்கிறது. இதை வந்து தமிழகத்தை ஹால்மார்க்குன்னு சொல்லலாம். அதிகாரம் அளிக்கிறதுல இதை ஒரு முத்திரை பதிர்ச்ச மாநிலமா நம்ம சொல்லலான் சமீபத்துல சொன்னதுதான் அது. இது வந்து பத்திரிகைகள் எல்லாம் வந்திருக்கு. எல்லாரும் வந்து தமிழ்நாட்டுல நிறைய சாதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு சார், 4 வருஷம் ஆயிடுச்சு, வெறுப்புங்கிறது இல்லை. இதுதான் கருணாநிதிக்கு வந்து பெரிய கஷ்டமா இருக்கு. அவருக்கு எதையாச்சும் சொல்லி இந்த ஆட்சி மேல ஒரு வெறுப்பை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. இருண்டு போய் கிடந்தது. சென்னையில ரொம்ப கஷ்டப்பட்டோம் மின்வெட்டுனால. எந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப அம்மாவோட ஆட்சியில மின்வெட்டு இல்லாம நல்ல இருண்ட தமிழகத்தை ஒளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன உட்காந்து யோசிக்கிறாரு, இதுக்கு என்ன பண்ணலாம், எதடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி அவரோட சாதனைகளை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா அதை கிளப்பி விட்டு நம்ம ஓட்டு கேட்கலாம், அது மட்டும் இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு 90 தொடங்கி ஒன்னு சொல்லிட்டே இருக்காரு. இதுதான் எனக்கு கடைசி தேர்தல். இந்த தபால் ஓட்டு இருக்கேன் முன்னெல்லாம் பாத்தீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கிடைக்கும். இப்ப நான் 2 தடவை தேர்தலில் நின்றதுனால சொல்றேன். இப்போ என் அம்மா இடைத்தேர்தல் நடந்ததுல 16 ஓட்டு தான் பதிவானது. 16 ஓட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. தபால் ஓட்டுங்கிறது வேலையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட். அது வந்து அதாவது படித்தவர்கள் எல்லாம் மாறிட்டாங்க. தபால் ஓட்டு வந்தா திமுக ஜெயிக்கும்டா, அந்த தபால் ஓட்டை பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் திமுக தான் ஜெயிக்குமாங்க. இப்ப அந்த நிலையில மாறிடுச்சு. இப்ப படித்தவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்புங்கிறது இதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இல்ல 16 ஓட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற. எனக்கு 2 விஷயம் தான் கேட்கணும். ஒண்ணு வந்து திகாவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகள்னு அண்ணா சொன்னார். இப்போ நீங்க காங்கிரஸ் பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்க
இன்னும் ஈவிகே சிலங்கோனும் இது நாங்களும் வந்து அது ரொம்ப இது தப்பு. அதாவது இது ஸ்பெக்ட்ரம் குழல் துப்பாக்கி. அதான் இது இரட்டை குழல் துப்பாக்கி இல்ல, ஸ்பெக்ட்ரம் குழல் துப்பாக்கி. இந்த துப்பாக்கி துருப்பிடித்து போன துப்பாக்கி, முட்டை மார்க் வாங்கி மூக்கருந்து போன துப்பாக்கி, வெத்து துப்பாக்கி, மருந்து இல்லாத துப்பாக்கி. இல்ல சார், முகுல் வாஸ்னிக் இங்க வந்தார். இவரை விட்டுட்டு அவர் தமிழ்நாடு ஃபுல்லா டூர் போனாரு. சுற்றுப்பயணம் அப்போ இவர் தமிழ்நாடு காங்கிரசின் குரலாக சொல்கிறாரா, திமுகவின் கையாளாக சொல்கிறாரா? திமுகவினுடைய கையாளாக. ஏன்னா இதுவரைக்கும் ராகுல் வந்து துணைத் தலைவராகி 5 ஆண்டுகள் முடிய போகிறது. இதுவரைக்கும் சென்னைக்கு பலமுறை வந்திருக்கிறார். ஒரு முறை கூட கருணாநிதியை சந்தித்ததில்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தேவையே இல்லை என்பதில் உறுதியாக இருப்பவர் ராகுல் காந்தி. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைக்க 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 இந்த காங்கிரஸ் பீகார்ல பாத்தீங்களா படுதோல்வி. போன தடவை இப்ப திரும்பவும் எலெக்ஷன் வந்துச்சு. போன தடவை பாத்தீங்களா பீகார்ல நம்ம ஜெயிக்க போறோம், நம்ம முதலமைச்சர் யாரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு, பைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு புள்ளி விவரமெல்லாம் போட்டு வச்சாங்க. அது காங்கிரஸ் ஜெயிக்க போகுதுன்னு. கடைசியில் அவங்க வெற்றி பெற்றது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் போன தடவை எலெக்ஷன்ல. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்திருந்த ஒரே காரணத்தினாலதான் தோத்தா. 1,80,000 கோடிங்க ஊழல் பண்ணது. 2 பேரும் சேர்ந்தானே ஊழல் பண்ணாங்க. அது மக்கள் சரியாக உணர்ந்து இன்னுமா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கிறது. அப்ப காங்கிரஸுக்கு ஓட்டு போட இந்தியா பூரம், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா பூரம் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இல்லை அப்படின்னு என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு தான் காங்கிரஸ் ஜெயிக்கும். இல்லைன்னா அன்னைக்கு மகாத்மா காந்தி சொன்னாரு, நம்ம சுதந்திரம் பெற்றுட்டோம், அதுக்கு தான் கட்சியை ஆரம்பிச்சோம், சுதந்திரம் பெற்றனால நம்ம கட்சியை கலைச்சிடலாம் அப்படின்னாரு. கலைக்கவே இல்லை அவங்க, அப்படியே கட்சி தொடர்ந்து வந்தது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சு காங்கிரஸை கலைக்கிறாங்க. இல்லை, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி தான். அதாவது உண்மையாக நன்றி தெரிவிக்க வேண்டுமானால் மக்கள் எங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்னு வேண்டுகோள் விடுத்திருக்கார் திமுக தலைவர். மக்கள் இவருக்கு நன்றி தெரிவிக்க ஒண்ணே ஓட்டு போடாம நன்றி கருணாநிதிக்கு மக்கள் நன்றி தெரிவிக்கலாம். எப்போதென்றால் பொது வாழ்க்கை என்கிற புனிதத்தின் பெயரால் ஊருக்கு சேவை செய்கிற தொண்டூழியம் என்று சொல்லப்படுகிற அரசியலின் பெயரால் அவரும் அவரது குடும்பமும் கொள்ளையடித்து ஆங்காங்கே பதுக்கி வைத்திருக்கிற 10 லட்சம் கோடி சொத்துக்களை கொண்டு வந்து மக்களிடம் ஒப்படைத்து விட்டு பாவ மன்னிப்பு கோரி தமிழ்நாட்டு அரசியலிருந்து அவர் விடைபெற்றால் தமிழகத்து மக்கள் ஒரு சேர உலகத்தில் இருக்கக்கூடிய 10 கோடி தமிழனும் கருணாநிதி குடும்பத்திற்கு நன்றி தெரிவிப்பார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்கம்மா? அதாவது நன்றி தெரிவிக்கிறது வந்து சார், நன்றி வந்து நீங்க கேட்டு வாங்கக்கூடாது. நன்றி நீங்க நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி தெரிவிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் நன்மை செஞ்சிருந்தீங்கன்னா, பயனுள்ளது செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி தன்னால வரும். நன்றியை கேட்டு வாங்கணுங்கிறது இல்லை. இடைத்தேர்தலில் நன்றியை கேட்டு வாங்கலையே அம்மா, மக்களாக தானே கொடுத்தாங்க. நன்றிங்கிறது அண்ணன் சொன்ன மாதிரி ஒதுங்கி போங்க வேணாம், எல்லாரும் ஒரு பெரிய கும்பிடு போட்டு நன்றி தெரிவிப்போம். தேர்தலில் இனிமே அவங்க வெற்றி பெற போறதில்லை. தமிழகம் காப்பாற்றப்பட போகிறது. இனிமே திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கும் இல்லை, இவருக்கும் கிடையாது, கருணாநிதிக்கும் கிடையாது. அதனால அந்த வகையில மக்கள் வந்து காப்பாற்றப்படுகிறார்கள். புரட்சி தலைவி அவர்களால் தமிழகம் காப்பாற்றப்படும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கருணாநிதிக்கு நன்றி சொல்லலாம். மற்றபடி வேற எந்த வகையிலையும் கிடையாது. அதாவது அவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்னை பொறுத்தவரை ஆலந்தூர் கூட்டம் என்பது வசூல் பண்ணணும், வசூல் பண்ணி அதை தலைமை கழகத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கும் அவருக்கு நன்றி சொல்லலாம். எப்போன்னா, என் கட்சிக்காரர்கள் அடுத்த தேர்தலில் வசூலே பண்ணக்கூடாது. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 120 கோடி வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இப்போ வாங்கி கையெல்லாம் செவந்து ஒரு 6.25 கோடி வாங்கியாச்சு. 10,000 கோடி வந்து ஹவாலால வந்து ராஜா வந்து டெபாசிட் பண்ணியிருக்காருன்னு பிளாக் மணியில் கண்டுபிடிச்சு இப்போ சிபிஐ வெளியிட்டிருக்காங்க. 10,000 கோடிங்க. இந்த பணம்லாம் இருக்கும்போது எதுக்குங்க வசூல் பண்ணணும்? எதுக்கு வசூல் பண்ண? நீ இவ்வளவு ஊழல் பண்ண ராஜாவிற்கு இன்னும் நீ வந்து போஸ்டிங் கொடுக்குறியா? அப்ப என்ன அர்த்தம்? அவன் பணம் உனக்கு தேவை. நீ தேர்தல் நடக்கும் போதெல்லாம் ராஜா பணம் கொடுக்கணும். அது கறவை மாடாக விட்டது ராஜா. அதனால உங்களுக்கு ராஜாவுக்கு போஸ்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொள்கை பரப்பு செயலாளர் ராஜா. ஏன் கொடுக்குறாங்கன்னா கறவை மாடு. அதாவது தமிழக மக்களை தொடர்ந்து பொய் சொல்லியே ஏமாற்றிக்கொண்டே இருக்க முடியாது. இனிமேலும் தமிழக மக்கள் ஏமாற தயாராக இல்லை என்பதை விளக்கமாக நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தும் உங்கள் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.